அலைனஸ் போட்டு டூத் கேப் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனா மறுபடியும் கேப் வருதா? எட்ரா அந்த பழைய அலைனஸ் போடுறவங்களா நீங்க? அப்ப இந்த வீடியோவை முழுசா பாருங்க. டூத் அலைனஸ் டேபிள் மெட் மாதிரி மேல் வீட்ல இருக்கு, கீழ் வீட்ல இருக்கு, உங்க வீட்ல இல்லையான்னு எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கம் ஹெல்த்தோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாம அலைனஸ் போட்டு ஈறுகளை இன்னும் வீக் ஆகிற பிரச்சனையை தான் நாங்க இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப புதுசா ரீடைனர் ஒழுங்கா போடாம கேப் வந்தா எட்ரா பழைய அலைனஸ் வேற போடுறாங்க. இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது? முதல்ல ஒரு அலைனஸ் 2 வீக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி அதை தயார் செய்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட உறுதியை அது இழக்க ஆரம்பிச்சிடும். அந்த ட்ரேவை எடுத்து சடனா யூஸ் பண்ணும்போது ஒரு இன்அக்யூரேட்டான போஸை பற்கள் மேல கொடுக்குது. அதனால பற்கள் வீக் ஆகும். அது மட்டும் இல்லாம ஓல்டு டேஸ்ட்ல பாக்டீரியா ஃபார்ம் ஆகி அது கம் டிசீஸை கொண்டு வரும். ஸோ ரீடைனஸ் போடாம ரிலாக்ஸ் ஆனா என்ன பண்ணணும்? உங்க டென்டிஸ்ட பார்க்கணும். திஸ் இஸ் டாக்டர் திவ்யதர்ஷினி, பெரியோடான்டிஸ்ட். ஐ டார்கெட் ஆன் யோர் கம் அண்ட் ஓரல் ஹெல்த்.